No, no, sir. Andamari edume illa, sir. See, this is just a vegetarian restaurant which wants to give a lot of varieties for vegetarians to try. So, இது வந்து non-veg சாப்பிடக்கூடாது, veg சாப்பிடக்கூடாது அந்த கான்செப்ட் இல்லை. We are சார் இல்லை ஆக்சுவலி பார்பெக்யூ ரெஸ்டாரண்ட் எங்களுக்கு என்ன ஃபீட்பேக்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து they go like vegetarians, we go to barbecue restaurants, people are not able to have there is some smell and அவங்களுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ எங்களுக்கு வர வர கஸ்டமர்ஸ் வந்து அந்த ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் வந்து சவுந்தரராஜன் ஷெஃப் வந்து எங்களுக்கு சொன்னார், இந்த மாதிரி ஒன்று வந்து இட்ஸ் லேக்கிங் இந்த இது நம்ம யாருமே பண்ணல இந்த இதை வந்து. ஸோ வி தாட் வி வில் டூ இட் ஆஸ் அன் இனிஷியேட்டிவ் டு டூ தட். மற்றபடி வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சாப்பிடலாம் அப்படின்றது ஆக்சுவலி நான்வெஜ்ல வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் இஸ் ஹையர் தேன் the normal vegetarian food that we eat. So what we try to incorporate in our meals is we try to cook items like paneer, soy, which are rich in protein, tofu, quinoa. So in the mari products we try to introduce in our menu so that people get a balanced meal. So this is the idea behind the restaurant. இந்த பிரான்ச் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன பிரான்ச் எந்த இடத்துல பண்ணுவீங்க, என்ன டார்கெட் வச்சுருக்கீங்க? இப்போதைக்கு வந்து இப்போ சென்னையில் வந்து we have no more plans of expansion right now. இதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணால் other metro cities in India we are planning to expand like Hyderabad, Bangalore, Ahmedabad, Gurgaon, Delhi, அந்த மாதிரி where there are more vegetarian people, because I think இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சிட்டிக்கு 1 or 2 ரெஸ்டாரண்ட் is more than sufficient is what we feel. இப்போ வந்து மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி ஹை ஸ்ட்ரீட் ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி we don't need so many branches. So our expansion plan is this, that we will go to other metro cities in India. சார் அதே மாதிரி இந்த பார்பிக்யூ சிக்கன்னா பெரும்பாலும் இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றப்போ சைடிஷாக சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்பிக்யூ வெஜிடபிள்ஸ் பண்ணுறீங்க, மஷ்ரூம் பன்னீர் இந்த மாதிரி. இப்போ நான் கூட வெஜிடேரியன், நல்ல சைடிஷ் கிடைக்காம அவனை வாயை பார்த்துட்டு உட்காந்துருப்பான் பல பாரில். அந்த ஐடியா இருக்காத பார் சைடில் வெஜ்ஜுக்கு ஏற்ற மாதிரி? சார் நாங்கள் பார் பண்ணுற ஐடியா இல்லை சார். இது வந்து நாங்கள் வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். டேக்அவே சர்வீஸ் இருக்குது சார், நீங்கள் வாங்கிட்டு சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் சார். சார் ஏற்கனவே ஒரு பிரான்ச் கீதம் சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா அவங்களும் நல்லா கரெக்டான விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க, கஸ்டமர்லாம் கரெக்டாக சர்வ் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு போட்டியாக நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பாக வந்து போட்டி கிடையாதுங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து அப்பா பண்ணிட்டு இருக்கிறது வந்து மாஸ் க்ரௌட் வந்து தேர் ஹேண்ட்லிங், தேர் சர்விங் ஆல்மோஸ்ட் 4000-5000 கஸ்டமர்ஸ் டே பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இங்கே வரப்போகிறதே மேக்ஸிமம் வந்து 300-350-400 கஸ்டமர்ஸ் தான். அண்ட் ஆல்சோ அவர் பில் வேல்யூ இஸ் கோயிங் டு பி, அவர் ஆவரேஜ் பர் கவர் இஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் ஹையர் தேன் வாட் கீதம் இஸ் டூயிங். சார் தயவுசெய்து தமிழில் சொல்லுங்க. அப்பாவுக்கு போட்டியாக இல்லைன்னு கேட்டோம், இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அவரை வந்து பெருசாக பேசுகிறீங்களா இல்லை உங்களை நாங்கள் தான் வந்து அவர்கிட்ட பெருசுன்னு சொல்ல வரீங்களா? நீங்கள் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்களா? இல்லைங்க, அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே கம்பேரே பண்ணலைங்க. எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. இங்கேருந்து 200 மீட்டரில் வந்து அவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு 3-4 ரெஸ்டாரண்ட் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாமே இருக்குது, ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து யாருமே போட்டி கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம பண்ணுற பிஸ்னஸ் அவங்க பண்ணுற பிஸ்னஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எதுவுமே வந்து ஒன்றும் கிடையாது. நம்மளோட கான்செப்டே வந்து பார்பெக்யூ புஃபே ரெஸ்டாரண்ட். அவங்க பண்ணுறது வந்து அலகாட் அண்ட் தேர் டூயிங் இட் ஃபார் த மாசஸ். ஸோ எஸ், போத் ஆர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ என்னை பொறுத்தளவு எந்த 2 பேருக்கும் போட்டி இருக்கோ இல்லையோ, கஸ்டமர்ஸுக்கு வந்து தேர் இஸ் லாட் மோர் வெரைட்டி ஃபார் them to have food. டீநகர் கஸ்டமர் தெளிவாக தான் இருக்காங்க. நீங்கள் தான் குழப்பீங்க, நான் நினைக்கிறேன். சார் அதே மாதிரி கிரீன் ஹவுஸ்னு பேர் வச்சுருக்கீங்க இந்த பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டுக்கு, நல்ல விஷயம். ஆனால் இங்கே இருக்கிற செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபுட்டில் எப்போதுமே அந்த பசுமை மாறாத பண்ணையிலேருந்து கொண்டு வருவீங்களா? ஆமாங்க, செடி வந்து இங்கே மேலே வச்சா தண்ணி ஊற்ற முடியாது. ஸோ அதனால தான் ஆர்டிஃபிஷியல் செடி போட்டுருக்கோம். வெளியே எல்லாமே நேச்சுரல் செடி தான் வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபுட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. இட் வில் ஆல் பி ஃப்ரெஷ் ஃபுட் அண்ட் வி ஆர் ட்ரைங் டு கெட் ஆஸ் மெனி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அஸ் பாசிபிள். வெங்கட் சார், உங்களுக்கு என்னென்னா நிறைய பேர் வந்து நான்வெஜ் பிரிவு இருக்காங்க. நீங்கள் வந்து நான்வெஜ் வந்து ஸ்மெல் பண்ணியே எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க, என்ன இருக்குது ஏதா இருக்குன்னு.
இந்த இதில் வந்து என்ன ஸ்பெஷலாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களுக்கு பிடிக்கணும். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க இந்த காம்படிஷன் கிடையாது, நாங்கள் நல்லா பண்ணிக்கணும்னு. சரி, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு செஃப், பெரிய செஃப், சரிங்களா? உங்கள் தாட்டில் நீங்கள் தான் சொல்கிறீங்க. உங்கள் தாட்டில் என்ன நல்லா இருக்கீங்க? ஒரு ஃபுல் ரெஸ்டாரண்ட் வெஜிடேரியனில் பண்ணோன்னா பண்ணுறவங்க எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க, என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்குது, என்னெல்லாம் அதில் ஃபார்ம் பண்ணலாம், என்னெல்லாம் வெரைட்டிஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இது ஒரு தத்துக்குட்டி பண்ணுற விஷயம் இல்லை. இது ஆல்ரெடி வந்து பல ரெஸ்டாரண்ட்ஸை பார்த்துக்கிட்டு அவங்களே தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஹியூஜாக சக்ஸஸ்ஃபுல் ஆன பிறகு இப்போ 2வது அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கு டேஸ்ட் இஸ் வெரி ரிலேட்டிவ் டேர்ம். உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கலாம், எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பட் வெரைட்டி இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இங்கே பார்த்தீங்கன்னா தோசாலேருந்து ஓரியண்டல்லேருந்து நார்த் இந்தியன்லேருந்து சவுத் இந்தியன் வரைக்கும் எல்லா குசினும் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் தேர் வில் பி எவ்ரிதிங். எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக ஏதாவது டிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ வெஜிடேரியனில் வந்து சாப்பிட முடியாத மாதிரி டிஷ்ஷஸ் வெரி ரேர். இப்போ நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில பேர் வெறும் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து சீ ஃபுட் சாப்பிடவே மாட்டாங்க, ப்ரான்ஸ் ஃபிஷ் எல்லாம் வந்து அலர்ஜின்னு சொல்லி சாப்பிடவே மாட்டாங்க, சில பேர் ரெட் மீட் மட்டும் தான் எடுத்துப்பாங்க, மட்டன் பீஃப் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய சாய்ஸ் இருக்கும். பட் வெஜிடேரியன் அது மாதிரி இல்லை, நீங்கள் எது வச்சாலும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன், இண்டிவிஜுவல்ஸ் டேஸ்ட். பட் எல்லாருக்கும் கேட்டர் பண்ணுற மாதிரி தான் மெனு இருக்கும். இட்ஸ் அ ஹியூஜ் புஃபே. இது கேட்கறத விட நீங்கள் வந்து சாப்பிட்றது பெட்டர்.